மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போறாரு சார்? பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவார்கள். திருமண வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பிராப்தங்கள் மேஷராசிக்கு கூடி வரக்கூடியதாக. மேசராசிக்காரங்க யாரை கேட்டாலும் எனக்கு ஒர்க் ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சினால அந்த நிலை மாறுமா சார்? மேஷராசிக்கு வேலையில ஒரு பெரிய அழுத்தத்துக்கான காரணம் கடந்த ஒரு 2.5 வருட காலங்கள் சனி ராகுவனுடைய கோச்சார ரீதியான நிகழ்வு மேஷராசி. எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சார்? பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருங்க. 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத மன உளைச்சல்கள் வரும். மேசராசிக்காரங்க என்ன மாதிரியான ஆன்மீக வழிபாடெல்லாம் பண்ணலாம் சார்? முருகப்பெருமானுடைய வழிபாடு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தால். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நானும் இன்னைக்கு 12 ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை ரொம்பவே துல்லியமா சொல்றதுக்காக நம்ம கூட யாமிருக்க பயமேன் அஸ்ட்ராலஜர் அருண்குமார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போறாரு சார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 3வது இடத்துல மறைஞ்சிருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 4வது இடத்துல உச்சமடைகிறார். சுகஸ்தானத்தில் ஒரு ஜாதகத்துக்கு குரு உச்சமடைகிறது அப்படின்றது ரொம்பவே விசேஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் ஒரு புது வீடு கட்டுறதுக்குரிய பிராப்தத்தை இந்த குரு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்க போகிறது. அதே மாதிரி தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் ஏற்கனவே 7.5 சனி வரை சனியாக நடக்கிறதுனால அந்த சுப தொழில்களை செய்யக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்வதற்குரிய ஒரு ஏதுவான காலமாக இருக்க போகிறது. பல மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருட காலத்தில் 3ல் குரு இருந்த காலகட்டத்திலாம் பழக்க வழக்கத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். நண்பர்களோடு கருத்து மோதல்கள் இருந்திருக்கும். ஏன் ரத்த உறவுகள் கூட தேவையில்லாத சிலரோட பிரிந்து வாழ்ந்தவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி விலகியவர்கள் அனைவருமே விரும்பி வரக்கூடிய நிலையை மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிறார். குரு வரக்கூடிய இடம் 4ஆம் இடமா இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் மேஷராசிக்கு அற்புதமான இடத்தை பார்க்கிறார். அதில் முதல் பார்வையாக தன்னுடைய 8ஆம் இடத்து பார்வை என்பது கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையும் மேஷராசிக்கு தீரப்போகிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடனை விரைந்து முடிப்பீர்கள். ஏற்கனவே ஒரு லோனுக்கு நான் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன் சார், அந்த லோன் எதாவது கிடைக்குமா எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும். கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அல்லது லோனுக்கு மேலே லோன் வாங்கிட்டு நான் பெரிய தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமுமே இந்த 12 மாதத்தில் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து ஒரு சுப வாழ்க்கை வாடுவதற்குரிய வாய்ப்புகளை தரப்போகிறார். 8ஆம் இடத்தை அதே குரு பார்க்கறதுனால கூட்டு தொழில் பண்ணுறக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் யாருக்காவது சாதகமாக இல்லாமல் நிலுவையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாதக பலன்களையும் சாதக தீர்ப்புகளையும் பெற்றுத்தரும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவார்கள். திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பிராப்தங்கள் மேஷராசிக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக 10ஆம் இடத்தை உச்ச குரு பார்க்கறதுனால இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் மேஷராசிக்கு வந்தே தீரும்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 வருட வாழ்க்கை மேஷராசிக்கு ஒரு ஆசிலேஷனான ஜாப்ல தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா சனி ராகுவோட டிராவல் அவங்க ராசியை கடந்துக்கிட்டே இருந்தது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது சார், அர்ப்பணிப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடையாது, நான் கஷ்டப்பட்டா கூட அதுக்கான பலனை கடவுள் கொடுக்கல, மிஞ்சி 10 ரூபா சம்பாதிச்சு எடுத்து கூட நான் லாபம் பார்க்கல அப்படின்னு வருத்தப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்க போகுது, நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது, நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சம்பளத்துலேயும் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்குரிய அனுகூலத்தை கடவுள் தருவார். என்ன 12ல் சனி விரைய சனியாக இருக்கிறதுனால அந்த விரைய வீட்டையும் குரு பகவான் உச்சமடைஞ்சு பார்க்குறாரு. பட் 1000 விஷயங்களை பண்ணாலும் சனி பகவானுடைய தாக்கம் மேஷராசிக்கு இருக்கிறதுனால தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சுபவரையம் செய்யக்கூடியதாக இருக்கும். 12ல் சனி பகவான் இருப்பதனால பல பேருடைய வெளிநாட்டு கனவுகள் இந்த வருடத்தில் நனவாகும். சார் வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கணும், அங்கே போய் வேலை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வெளிநாட்டில் தங்கியிருக்கேன் சார், நாங்கள் பிஆர் பிரச்சனை எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அல்லது அங்கே லே ஆஃப் பண்ணி எங்களை தான் அனுப்பிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் தயவு கூர்ந்து கவலைப்பட வேணாம். உச்ச குரு சனியை பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வை மட்டும்தான் கொடுப்பதற்கு காத்திருக்காருன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 3வது வீட்டில் இருந்த குருவை விட 4வது இடத்துல குரு வர்றது ஒரு மிகச்சிறந்த காலம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சுபகாரியங்களை கண்ணை மூடிக்கிட்டு இவர்கள் தொடங்கி செய்யும் பொழுது அவருடைய வாழ்வு நிச்சயமாக மாறுபடக்கூடிய
தரக்கூடியதாக இருக்கும். ஓகே சார். நீங்க சொன்ன மாரி இந்த மேசராசிக்காரங்கள யார கேட்டாலும் எனக்கு ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, ஒர்க் ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சினால அந்த நிலை மாறுமா சார்? கண்டிப்பா மாறுமா. அழகா சொன்னீங்க. அந்த மேஷராசிக்கு வேலையில ஒரு பெரிய அழுத்தத்துக்கான காரணம் கடந்த ஒரு 2.5 வருட காலங்கள் சனி, ராகுவினுடைய கோச்சார ரீதியான நிகழ்வு வந்து மேஷராசிக்கு இல்ல. பார்த்துக்கிட்டு இருக்கிற பல மேஷராசிக்காரர்கள் பேப்பர் போட்டுறலாமான்னு தோணும். உயரதிகாரிகளோட கருத்து முதல் வரும். கடைசி வரைக்கும் 7 மணி ஆனாலும் நான் தான் வேலை செஞ்சுட்டு போறேன். கடைசியில பேர் யாரோ வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு தான் புலம்பி இருப்பாங்க. பல பேர் தூக்கி போட்டு போயிடலாம் வேலையை அப்படின்லாம் மேஷராசி நினைச்சதும் உண்டு. பட் அந்த சிக்கல் சூழல்கள் கண்டிப்பா மாறப்போகுது. கவலையே பட வேணாம். ஏன்னா குருவோட வீட்டில் இப்போ சனி இருக்காரு 10ஆம் அதிபதி. அந்த குரு உச்சமடைஞ்சு அவரை பார்க்கறதுனால கண்டிப்பா மேஷராசிக்கு கடந்த ஒரு 2-3 வருடங்கள்ல வேலையில் இருந்த அழுத்தங்களும் தொய்வுகளும் மாறுபடும். புதிய வேலை, புதிய புகழ், புதிய பொறுப்பு அவர்களை நிச்சயம் அலங்கரிக்கும். ஓகே சார். எங்கெங்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்க. அதே மாரி எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருங்க. 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத மன உளைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. டீனேஜில் உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்யாண விஷய விவகாரங்களில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த நேரத்தில் பெற்றோர்களாகிய நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகிட்ட பேசினா கூட அவங்களுக்கு சின்ன கருத்து முரண்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கேதுவால வருது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் உருவாக்கிக்கணும். ஸோ ஆஃப்டர் நவம்பருக்கு பிறகு ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. 4வது இடத்துல கேது வரும் கால். அப்போ கொஞ்சம் நம்ம வெளி உலக பயணத்துக்கு போகும்போதோ வெளியில இரவு நேர பயணங்கள் போயிட்டு வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்தா போதும். 11ல் ராகு வந்து லாபத்துல உட்கார்ந்துருந்தாலும் ஸோ அபரிவிதமா பணம் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் மேஷராசிக்கு இந்த காலகட்டங்களில் உருவாகும். பட் இருந்தாலும் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு வாழ பழகணும். 12ல் சனி இருக்கிறதுனால ₹1 வந்தாலும் அதை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம தேவைக்குரிய விஷயங்களை பண்ணணுன்ற எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி அள்ளி விட்டுட்டு கடன் எங்கேயும் போய் பெருசா மாட்டிக்க கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஓகே சார். எங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதே மாரி நல்லது நடக்கும்னு சொன்னீங்க. அது எல்லாமே முழுசா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மேசராசிக்காரங்க வந்து என்ன மாரியான ஆன்மீக வழிபாடெல்லாம் பண்ணலாம் சார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி அல்லது விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகனை செவ்வரளி பூ கொண்டு போய் கொடுத்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணி ஒரு 6 அகல் விளக்கை ஏற்றி அந்த அருமுக நாயகனை நீங்கள் ஆத்மார்த்தமாக மனமுருக பிரார்த்தனை செய்யும் போது அந்த முருகப்பெருமான் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். ஸோ பக்கத்தில் எந்த முருகன் கோயில் இருந்தாலும் முருகன் பாதத்தை இறுக்கமா இவங்க பிடிச்சிக்கிட்டாலே போதும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பெயர்ச்சியாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதிவிசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 892528000556. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20